அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பழைய நகையை கொடுத்து 5 to 11 monthsல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். மருமகனுக்கு குழம்பு வைப்பதற்காக கோழியை நாட்டு துப்பாக்கியால் சுட்டு பிடிக்க முயன்ற போது குண்டு பாய்ந்து பக்கத்து வீட்டுக்காரர் உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலையில் உள்ள கொட்டப்புத்தூர் கிராம ஊராட்சிக்குட்பட்டது மேல்மதூர் என்ற கிராமம். இந்த பகுதியை சேர்ந்தவர் அண்ணாமலை. இவர் சட்டவிரோதமாக நாட்டு துப்பாக்கியை வீட்டில் பதுக்கி வைத்திருப்பதாகவும் அவ்வப்போது வனப்பகுதியில் அதனை வைத்து விலங்குகளை வேட்டையாடி வருவதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு அண்ணாமலை வீட்டுக்கு அவரது மருமகன் வந்துள்ளார். வீட்டுக்கு வந்த மருமகனுக்கு கோழி அடித்து குழம்பு வைக்க முடிவு செய்த அண்ணாமலை தனது வீட்டுக்கு வெளியே சுற்றித் திரிந்த கோழி ஒன்றை பிடிக்க முயற்சித்துள்ளார். ஆனால் அந்த கோழி அவரது கையில் சிக்காததால் அதனை தான் வைத்திருக்கும் துப்பாக்கியை வைத்து சுட்டு பிடிக்க முடிவு செய்தார். அப்போது அண்ணாமலை தன் வீட்டின் உள்ளே மறைத்து வைத்திருந்த துப்பாக்கியை எடுத்து வந்து அந்த கோழியை குறிபார்த்து சுட்டுள்ளார். ஆனால் அந்த கோழி அண்ணாமலையின் துப்பாக்கி குண்டில் சிக்காமல் ஓடிவிட்டது. அப்போது துப்பாக்கியிலிருந்து சீறி பாய்ந்த குண்டு பக்கத்து வீட்டில் படுத்து தூங்கிக் கொண்டிருந்த பிரகாஷ் என்ற இளைஞரின் தலையில் பாய்ந்தது. இதில் பலத்த காயமடைந்த பிரகாஷ் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த அக்கம் பக்கத்தினர் உடனடியாக இது குறித்து கரியாலூர் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். இதன் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் பிரகாஷின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து சட்டவிரோதமாக நாட்டு துப்பாக்கியை பயன்படுத்திய அண்ணாமலையை பிடித்து காவல்துறையினர் தீவிர விசாரணை நடத்தினர். அதன் அடிப்படையில் மேலும் 3 பேரிடம் காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். இந்த சம்பவம் எதிர்பாராத வகையில் நடந்ததா அல்லது திட்டமிட்டு நடந்த கொலையா, இருவருக்கும் இடையே வேறு ஏதேனும் முன்பகை இருந்ததா என்ற கோணத்திலும் காவல்துறையினர் துப்பு துலக்கி வருகின்றனர். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.